ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல் டைம் ஃபேவரட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய யூஸ்லெஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் வச்சுருப்பீங்களே. ஸோ அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, ஆனால் அந்த அக்கௌண்ட் நீங்கள் எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஐ மீன் கூகுள் அக்கௌண்ட் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு சும்மாவே உங்களோட ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிவிட்டு ஸ்பேஸ் நிறையா பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா? ஸ்பேஸ் இல்லாத காரணத்தால் உங்களால் எந்த விஷயத்தையுமே ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. நிறையா லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லா விஷயமே அப்படியே டிலே ஆகிட்டே இருக்கும். இப்போ அதனால் நிறைய பேர்த்துக்கு ஆன்லைன் கிளாஸ் கூட அட்டென்ட் பண்ண முடியாமல் போயிடுது, நிறைய அக்கௌண்ட்ஸ் யூஸ்லெஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ நம்ம அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணணும் இல்லையா? அது எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. ஐ மீன் சைன்இன் பண்ணிக்கோங்க அந்த அக்கௌண்ட்டில். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அந்த அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ டச் பண்ணிட்டு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் போங்க. இல்லை my account.google.com கூட நீங்கள் போகலாம். அதுக்குள்ளே போயும் பண்ணலாம் நீங்கள். ஸோ இப்போ ஆல் டைம் ஃபேவரட் நம்பர் 2ன்னு ஒரு அக்கௌண்ட் நான் முன்னாடியே ஆரம்பித்தேன் இல்லையா? ஸோ அந்த அக்கௌண்ட்டை தான் நான் டிலீட் பண்ண போகிறேன். அது தேவையில்லை, இப்போ அது எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட் தான். ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன்னு இருக்கு இல்லையா, தேர்ட் ஸ்ட்ரீம். ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் delete a service or your account அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் delete your account இருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லோடாக லேட் ஆகுது. ஸோ delete your account கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நான் டைப் பண்ணிட்டேன் பாஸ்வேர்டை. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ப்ளீஸ் ரீட் திஸ் கேர்ஃபுல்லி, இட்ஸ் நாட் த யூஷுவல் பிளாப்ளா. ஓகேவா? என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் இது ஃபுல்லாக படித்து பார்க்கணும். ஏன்னா இதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் இந்த அக்கௌண்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, மெயிலுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களா, யூடியூப் சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக கேட்கும். ஸோ அதெல்லாமே டிலீட் பண்ணிடலாமான்னு கேட்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டிலீட் பண்ணிடலான்னா கீழே இருக்கிற டிலீட் அக்கௌண்ட் பட்டனை நீங்கள் டச் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னலாம் டிலீட் பண்ணலாம், இதெல்லாம் டிலீட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே உங்களுக்கு கேட்கும். அதனால் பிளான்னு அப்படியே சும்மா ஏதாவது வலை வந்துருப்பான், அதெல்லாம் யார் படிக்கிறதுன்னு விட்டுறாதீங்க. நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இருக்கிற delete அக்கௌண்ட் கொடுங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா, எஸ் ஐ அக்னாலேஜ் தட் ஐ ஆம் ஸ்டில் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி சார்ஜஸ். அதுக்கப்புறம் எஸ் ஐ வாண்ட் டு பர்மனெண்ட்லி delete இது கொடுத்துட்டு நீங்கள் delete அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா delete ஆகிடும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஆல் டைம் ஃபேவரட். பை பை, see you in the next video.